சங்க இலக்கிய நூல்களுள் ஒன்றான திருமுருகாற்றுப்படை. அடிவரையறை: திருமுருகாற்றுப்படை மொத்தம் 317 அடிகளைக் கொண்டது. ஆசிரியர்: இதனை பாடியவர் நக்கீரர், மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர். தொகுத்தவர்: 10 பாட்டு நூல்களுள் ஒன்றாக இருக்கும் திருமுருகாற்றுப்படை. தொகுத்தவர் பெயர் அறியப்படவில்லை. முக்கியமான குறிப்புகள்: 10 பாட்டு. 10 பாட்டு நூல்கள் முதலாவதாக வைத்து போற்றப்படும் நூல் இதுவே ஆகும். கடவுள் வாழ்த்து. மற்றொன்று. ஆற்றுப்படை நூல்களுள் ஒரு வள்ளலாரிடம் பரிசு பெற்ற வழிபடுவதாக அமைந்தது. ஆனால் இது முருகன் அருள் பெற வழிபடுவதாக புலவர் ஆற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது. சமயம். இது 12 திருமுறைகளுள் 11வது திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளது. முருகன் ஆறுபடை வீடுகளை சிறப்புகளை மிக அழகாக இந்நூல் விளக்குகிறது. சங்க இலக்கியத்திலேயே தனித்துவமாக வாய்ந்தது. பழைய உரை ஆசிரியர்கள். பண்டைய காலத்தில் இந்த நூலுக்கு உரை எழுதியவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் நச்சினார்க்கினியர். இவரது உரை இன்னும் மிகவும் புகழ் பெற்றதாகவும் ஆழமாகவும் கருதப்படுகிறது. நச்சினார்க்கினியர் நச்சினார்க்கினியர் உரை எழுதியவர் என்று அழைக்கப்படுகிறது. இது சொல்லுக்கும் மற்றும் இலக்கிய குறிப்புகளுக்கு இப்பெயர் பெற்றது. பரிமேலழகர். இவர் திருக்குறளுக்கும் உரை எழுதிய போதும் திருமுருகாற்றுப்படைக்கு நுணுக்கமாக ஒரு உரை எழுதியுள்ளார். இடைக்காலம் மற்றும் உரை ஆசிரியர்கள். கவிப்பெருமாள். இவர் ஒரு பழைய ஆசிரியர். பருதியார். இவர் இன்னும் இந்த நூலுக்கு உரை வழங்கியுள்ளார். நவீன கால உரை ஆசிரியர். தற்காலத்தில் மக்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் பழைய உரை எழுதியுள்ளார். கி. வா. ஜெகநாதன், மறைமலி அடிகள், உ. வே. சுவாமிநாதன், வெங்கடராமன்.